ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். நமக்கு 5 வயசு பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1.5 மீட்டர் துணி எடுத்து கரையை 4ஆக மடித்து போட்டு வீடியோவில் காமிச்சுக்கோங்க. மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டிக்கு ஒரு 8 இன்ச்சை மட்டும் விட்டுட்டு மீத இருக்கிற எல்லா துணியும் கட் பண்ணி பாவடைக்கே வச்சுக்கூட வேண்டியது. ஏன்னா அவங்க எல்லா துணியுமே வேணும்னு சொன்னாங்க. அதாவது அந்த பாப்பா வளர்ந்த பிறகு ஸ்கர்ட் பிரித்து தைச்சி போடுற மாதிரி இருக்கணும். நம்ம பெரிய பாவாடைன்னா டக்கு பிடிக்கலாம், ஆனால் ஸ்கர்ட்டு பாவாடையில் டக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு பிறகு நான் பட்டியை டபுளாக போடுறேன். இப்போ உயரம் 18, அதில் 2 இன்ச்சை லெஸ் பண்ணோம்னா 16 பட்டிக்காக லெஸ் பண்ணி விட்டுரும். லெஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடையும் ஜாயின் பண்ண வேண்டியதான். 2 பார்ட்டாக இருக்கா, 2 பக்கத்தையும் சைடையும் ஒன்றா வச்சு தைக்கணும். சைடு தைக்கும்போது 2 பிசுரையும் ஈக்குவலாக வச்சுக்கூடணும். ஈக்குவலாக வச்சு தைச்சிட்டு 2 தையல் போடணும். மறுபடியும் ஒரு தையல் போடணும். எப்பயுமே 2 துணியை ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக 2 தடவை ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா தையல் ரிமூவாக இதாகுது. இப்போ கீழே பாட்டத்தில் 1/4 இன்ச் அளவிற்கு ஒரு மடித்து தைச்சிக்கிட வேண்டியதான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மடிப்பையும் செகண்ட் மடிப்பையும் சேர்த்து மடிக்கலாம். ஆனால் நான் எவ்வளோ நாள் தைச்சாலும் எனக்கு ஃபஸ்ட் மடித்து தான் நான் தைப்பேன். ஏன்னா அப்புறம் சின்ன பட்டி அப்படி மடித்து தைக்கும்போது கொஞ்சம் சுருண்டுக்கிட்டு வரும், ஒரே தடவையாக டபுள் மடிப்பாக மடித்தா. இப்போ அளந்து பார்த்தோம்னா 16 இன்ச்சு தான் உயரம். அது போக மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 25 இருக்குது. 11 இன்ச்சு கூட இருக்குது. 11.5 இன்ச்சு கூட இருக்குது. அந்த 11 இன்ச்சியை நம்ம ஒரே பட்டியாக மடிக்கக்கூடாது. அவங்களுக்கு 2 பட்டியாக மடிச்சுக்கணும். 2 பட்டியும் சமமாக போட்டால் தையல் வெளியே தெரியும். 2 பட்டி வெளியே தெரியும். அது மாதிரி பெரிய பட்டியை ஃபஸ்ட்டு தைக்கக்கூடாது, சின்ன பட்டியை செகண்ட் தைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தைக்க வேண்டியது அந்த அளவில் 4 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை சின்ன பட்டியாகவும் மிச்சம் 3 பங்கை பெரிய பட்டியாக 2ஆவது தடவையும் தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எடுத்து ஒரு 3 இன்ச்சு, 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்குள்ளே 3 இன்ச்சுக்குள்ளே ஒரு பட்டி தைக்கணும். அந்த கழுத்தில் டேப்பை போட்டுக்கிட்டே ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்க அளந்து மார்க் பண்ணிட்டு தைப்பாங்க. நம்ம கழுத்தில் டேப்பை போட்டுக்கிட்டே தைச்சோம்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக ஈக்குவலாக வெட்டணும். 2வது டேப்பை போட்டு மார்க் பண்ணிக்கிட்டே தைக்கணும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. நான் ரியலாக தைக்கும்போது மார்க் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைச்சேன். அந்த மார்க் பண்ணி தைக்கும்போது மார்க் பண்ணுற வேலையும் ஸ்டிச்சிங் வேலையும் ஒன்று போல் முடிஞ்சிடும் நமக்கு. ஆனால் புதுசாக தைக்கிறவங்க கீழே விரித்து போட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கோடு போட்டு நீங்கள் தைக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இப்படி தைக்கலாம். அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க டேப்பே இல்லாமல் கண்ணால் பார்த்தே பட்டி உயரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சாலுமே நம்ம கொஞ்சம் அளந்து தைக்கிறது கொஞ்சம் வேலை வேகமாக முடியும், நீட்டாகும். 2வது பிரிக்கிற வேலை வராது. இப்போ இன்னமும் கூட இருக்குது. இப்போ ஒரு 5 இன்ச்சு வருது. 5 இன்ச்சு போட்டோம்னா இந்த பட்டியோட தையல் உள்ளே போயிடும். நார்மலாக ஒரு பட்டி தைக்கிறத விட 2 பட்டி தைக்கும் போது நமக்கு வேலை நேரம் அதிகம். வேலை நேரம் அதிகமாக இருக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு 50 ரூபா சேர்த்தே ஃபஸ்ட்டே தையக்கூலி வேணும்னு சொல்லிடணும். பட்டி தைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் டைம் ஆகும். நூல் நமக்கு கால் வலி எல்லாமே இருக்குது. இப்போ 2வது பட்டி முடிஞ்சிருச்சு. 2வது பட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு
பேசுகிறதுல முடிஞ்சிருச்சுன்ட்டு ரெண்டாவது பட்டியும் முடிச்சு விட்ருவோம். ஒன்று இப்போயும் அளக்குறேன், ஆனால் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு இல்லை. அளந்து மார்க் பண்ணி மடித்து அப்படியே தைச்சிட்டு வர்றேன். டக்குக்கு பதில் பட்டி டபுளாக தைக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி தைக்கும்போது அவங்க இதை 2வது தடவை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க கஸ்டமர். அவங்க திருப்திப்படி இப்போ அவங்க சொல்ல போய் தான் நான் தைச்சேன். இந்த யோசனை எனக்கு கூட வரல, அவங்க தான் சொன்னாங்க. நான் கூட ஸ்கர்ட்டில் டக்கு வராதுன்னு, அவங்க 2 பட்டி போடுங்க அப்படின்னாங்க. நானும் இவ்வளோ நாள் தைச்சிருக்கேன், அந்த யோசனை எனக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. இவங்க மூலமாக நான் அந்த யோசனையை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கர்ட்டு பாவடையில் இனிமேல் டபுள் பட்டி போட்டு தைங்க கஸ்டமர் விருப்பப்படி. பட்டி ஒரு தையலோடு நிப்பாட்டக்கூடாது, கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க டெய்லி போடுங்க, அப்போ சீக்கிரம் பிரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பட்டிக்கு மேலே தையலுக்கு மேலேயே வெளிப்பக்கம் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு ஈக்குவலாக ஒரு தையல் போட்டு பட்டியை முடிச்சிடணும். வெளிப்பக்கம் கூடியே தைக்கணும் 2வது போடுற தையலை. இப்போ 4ஆக மடிச்சுக்கோங்க. மேலே சுருக்கு வைக்கிற இடத்து ஓப்பனுக்கு சைடில் ஒரு 3 இன்ச்சு, ஆமாம் 3 இன்ச்சுக்குள்ளே லைட்டாக கீறி விட்டு 2 மடிப்பு மடித்து தைச்சிருங்க. ஒவ்வொருத்தவங்க ஜிப்பு வைக்க சொல்லுவாங்க. ஜிப்பு வச்சா அந்த ஸ்டிச்சிங் கூலியோட கூட 50 rupees வாங்கிடணும். சும்மா மடித்து தைச்சா நமக்கு கூலியை கூட்டக்கூடாது. இப்போ சுருக்கு வைக்கிற இடத்த 4ஆக மடித்து பாயிண்ட் போட்டு எடுத்துக்கணும். இடுப்போட அளவு 24. அதை நம்ம 4ஆக பிரிக்கிறோம். பிரித்தோம்னா 6. அப்போ ஒரு 4 ஒரு பார்ட்டில் ஒரு கட்டு வரைக்கும் 6 இன்ச்சு தான் வரணும். அந்த 6 இன்ச்சையுமே நான் பாருங்கள், 6 2ஆக பிரித்தோம்னா 3. அந்த 3 ஒரு சுருக்கு 3 இன்ச்சு. அப்போ ஒரு பார்ட்டில் 2 சுருக்கு தான். ஒரு சுருக்கு 3 இன்ச்சு, இன்னொரு சுருக்கு 3 இன்ச்சு. அப்போ 2 சுருக்குலேயே ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ ஒரு பாவடையில் எத்தனை சுருக்கு வரும்? 2 8 சுருக்கு தான். ஆனால் சுருக்கோட அந்த மடிப்போட பாக்ஸ் ஸ்ப்ளிட் இதுக்கு பேர். ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் திரும்பி வைக்கணும். வச்சா ஸ்கர்ட்டு பாவடைக்கு அழகாக இருக்கும். பொதுவாக கொஞ்சம் முரட்டு துணிகளுக்கு, யூனிஃபார்ம் போடுற முரட்டு துணியில் இந்த பாக்ஸ் ஸ்ப்ளீட்டுன்னு சொல்கிற சுருக்கு மாற்றி வைக்கிறது வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் கொஞ்சம் வேகமாக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது, அது முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் முடியலையா? நான் தான் வேகமாக பேசிட்டேன் போல். முடிஞ்சிருச்சு. இப்போ அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக எவ்வளோ வரும்? நம்ம இடுப்போட அளவு 24 வரும். பாப்பாவுக்கு 23 தான், ஆனால் 1 இன்ச்சு கூட வச்சு தைக்கிறோம், கொஞ்சம் லூஸ் வச்சு. பாதியாக மடித்தா அந்த 12 24 இன்ச்சு வந்துருச்சு. 23 இன்ச்சு ஹிப்பு, ஆனால் 20. இப்போ பட்டிக்கு நம்ம மேலே வெட்டி வச்சோம்ல, 2 இன்ச்சு அகலம்தான் பட்டி. ஆனால் நம்ம உள்ளெல்லாம் கொஞ்சம் கேன்வாஸ் கொடுப்பாங்க ஒருத்தவங்க. நம்ம கேன்வாஸ் போது துணியவே உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு 2 இன்ச்சு பட்டிக்கு 2 ப்ளஸ் ஒரு 4 5 கூட எடுத்து உள்பக்கம் வச்சு தைச்சி வெளியே திருப்பி மேலே 2 இன்ச்சு மேலே பட்டி வர்ற மாதிரி உள்ளே எல்லா துணியும் மடித்து விட்டுறணும். மடித்து விட்டு வெளிப்பக்கம் கூடி பட்டியை ஸ்டிச் பண்ணுறோம். மேலே நம்ம எடுக்கிற துணி அதிகம், ஆனால் மேலே நமக்கு தெரிகிறது நம்ம எவ்வளோ உயரத்தில் கழிச்சோம். 2 இன்ச்சு தான் பட்டி கழிச்சோம், அதே 2 இன்ச்சு தான் மேலே பட்டியிலையும் வரணும். மிச்சம் எல்லா துணியும் உள்ளே விட்டுறோம். உள்ளே விட்டோம்னா உள்ளே நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். இப்போ
அந்த தையலுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு மேலே அந்த பட்டியிலேயே இன்னொரு தையல் போட்டுருங்க. ஒவ்வொருத்தவங்க ஸ்கர்ட்டில் லூப் வைக்க சொல்லுவாங்க, அதாவது பெல்ட் கோர்க்கிறதுக்கு. இந்த பாப்பாவுக்கு வேணான்ட்டாங்க, பெல்ட்டு கிடையாது. அதனால் லூப் இல்லாமையே நான் அந்த பட்டிக்கு மேலே இன்னொரு தையல் வேறு போடுறேன். போட்டால் தான் கொஞ்சம் ஸ்டிப்பாக நல்லா அப்படியே உள்ள கேன்வாஸ் கொடுத்த மாதிரி அந்த பட்டி வந்து ஸ்டிப்பாக நிற்கும். நம்ம எவ்வளவு தான் துணி கொடுத்தாலும் ஒரு தையலோடு நிப்பாட்டோன்னு வைங்க, இப்படி ஸ்கர்ட்டை தூக்கும் போது கொஞ்சம் லுக் இருக்காது. இந்த 4 தையல் போடுறோம். ஃபஸ்ட்டு 4 தையல் போட்டு அடுத்து அந்த ஹூக் மாட்டுறதுக்கு லூப் வைப்பாங்கள பட்டிக்கு. ஒருத்தவங்க எலாஸ்டிக் வச்சு தைப்பாங்க, இவங்க ஹூக் போதுன்ட்டாங்க. ஒரு 12 இன்ச்சு நீளமும் ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு அகலமும் எடுத்து 2 இன்ச்சு வர்ற மாதிரி சைடை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பூரா சுருக்கு வைக்கிறேன். சுருக்கு வச்சு 2 ஓரத்துலேயும் தையல் போடுறேன். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி பாருங்கள். போட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டோம்னா தான் இந்த பக்கம் ஒரு கொக்கி அந்த பக்கம் ஒரு கொக்கி வைக்கலாம். ஒரே இதில் 2 கொக்கி வைக்கிற மாதிரி. ஒரு கொக்கி வச்சா இது வந்து 1 கொக்கி சப்போஸ் நம்ம தைச்சது சீக்கிரம் விட்டுருச்சுனாலும் இன்னொரு கொக்கி இருக்கும். 2 இன்ச்சு அகலத்துக்கு கண்டிப்பாக 2 கொக்கி வைக்க தான் செய்யணும். இந்த வச்சு இப்போ வீடியோவில் காமிச்சபடி இடது பக்கம் மாட்டுற மாதிரி வச்சு தைச்சிடணும். நல்லா ஸ்ட்ராங்காக 2 தையல் போட்டுடணும். போட்டால் தான் நம்ம ஹூக்கு மாட்டி எடுக்கும் போது பிரியாமல் இருக்கும். நல்லா அந்த எண்டெல்லாம் நல்லா தூக்கி விட்டு அடித்து முடிச்சிடணும். இல்லைன்னா ஹூக் மாட்டும் போது இழுத்து டப்புன்னு பிரிஞ்சு அதோட சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஹூக்கு கொஞ்சம் பட்டி அகலமாக இருந்தால் அந்த ஹூக்கை விட அந்த ஓப்பன் வந்து போகிற இடம் அகலமாக இருந்தால் இடையில ஒரு தையல் போட்டு அந்த அகலத்தை சின்னதாக்கிக்கணும். இந்த தெரியுதா, இந்த இடையில ஒரு 2 தையலாக போட்டுக்கணும். இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஹூக் தான். இப்போ ஹூக்கு இந்த இது மாதிரி கடையில் விற்கும், வாங்கி 2 ஹூக்கையும் அதில் ஹோல்ஸ் நிறையா இருக்கும். நூலை 4ஆக போட்டோ இல்லை 8ஆக போட்டோ, நீங்கள் 4ஆக போட்டால் கொஞ்சம் அதிக நேரம் தைக்கணும். 8 ஸ்ட்ரென்த் இதாக போட்டால் சீக்கிரம் குத்தி எடுத்து தைச்சி முடிச்சிடலாம். 2 கொக்கியும் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இப்போ மாட்டுறோம் பார்த்தீங்களா, அது நல்லா கரெக்டாக நிற்கணும். அந்த ஹூக்கை விட அந்த ஐ வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் நடுவில் இன்னொரு தையல் போட்டுக்கணும். இப்போ நமக்கு அழகான ஸ்கர்ட் 5 வயசு பாப்பாக்குரிய ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் மை வியூவர்ஸ். Support me, subscribe me.